மாமியார் வாங்க சித்ரம் வாங்க. இங்க இருக்கா அந்த என் திங்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கு? எல்லாம் ராம்கிட்ட தான் இருக்கு. ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி வயிறுக்கல்ல ஒண்ணும் கிடையாது. എന്റെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് പഞ്ചതന്ത്ര മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. കഴിഞ്ഞ സീൻ ഏകദേശം നമ്മൾ പറയില്ലേ ഫുള്ളിങ്ങനെ മുറുകിയെന്ന് പറയുന്നത് അങ്ങനെ ആ ടെൻഷൻ അടിപ്പിച്ച സംഭവമല്ല, പക്ക കോമഡി ട്രാക്കിൽ തന്നെയാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അതായത് ചിരിപ്പിച്ചുകൊണ്ടുള്ള ഒരു മുറുക്കം, ആ ഒരു മുറുക്കം സ്ക്രിപ്റ്റ് നമ്മൾ പറയില്ല, അത് ആവശ്യമുണ്ട് അവിടെ, ആ ഒരു സംഭവത്തിലാണ് പോകുന്നത്. പക്ഷെ അതിനുശേഷമുള്ള നെക്സ്റ്റ് സീനിലാണ്. കഴിഞ്ഞ സീനിൽ എനിക്കൊന്നൊരു നമ്മളെ ഗെയിൻ പിടിച്ചല്ലേ സിമ്രൻ, ഗെയിൻ പിടിച്ചതിന് ശേഷം ആ ഒരു സിമ്രൻ പോകുന്ന സമയത്ത് കമൽ സാറിന്റെ ആ ഒരു വിഷമം സംഭവങ്ങളൊക്കെ കാണിച്ചിരിക്കുന്നത്. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നേരെ ആ സീനിലോട്ട് പോകാം. ഞാൻ റെഡി അല്ലേ? മറ്റേ ബാക്കിയല്ലേ ഏകദേശം ஷாட்டுகள் டிஃபரண்ட் ஒன்றானது வெரைட்டி உண்டு. ஜானகி 2 நாளாவே எங்க வீட்டுக்காருக்கு இந்த வெள்ளரிக்காயே சரியில்லை. ஐயோ மனசு சரியில்லைன்னு பாக்க பாவமா இருக்கியா? ஆமாண்டி, எங்க ஆத்துக்காரும் அப்படிதான் இருக்காரு. ஊரா பிரச்சனை எல்லாம் மண்டையில போட்டுட்டு தானும் சுகப்படுறது கிடையாது, நம்ம பிராண்டி எடுக்கிறது கஷ்டம். அப்படி சொல்லாதப்பா, அதெல்லாம் பிரச்சனை ஆகும். தேங்க்யூ. சாரி, கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். வெல் செட் அம்மணி. இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல எட்லனா போனியும் விட்டுருப்பீங்களா? அதே மாதிரிதான் ராம மைத்திரியும் பிரிஞ்சிருக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் மனசு கேட்கல. that is friendship. பெண் விடுதலை பத்தி பேசுறவே தவிர பெண் புத்தி எப்பவுமே பின் புத்தி தான். என்னடி பொமட்ல குத்திட்டாடி? ஏண்டி? ஐயோ கண்ணு தெரியலப்பா. எங்க பாவட்ட தாடையலப்பா. அச்சி பெண் விடுதலைப்பா. ஆமா, என்ன விடுதலை? எப்ப பாரு அவங்க புருஷன் அவங்களே சந்தேகப்பட்டுட்டு லைஃப் அழிச்சுக்க வேண்டியது. அதான் இந்த மைத்திரி மாதிரி. Hey, don't you dare generalize. அந்த மைத்திரி தான் சந்தேக பேயினா ஏன் ஒட்டுமொத்தமா எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து திட்டுற? You are right. ராமோட வீட்டுல திருடுறதுக்கு ஒரு சர்தார்ச்சி வந்திருக்கா. அந்த சர்தார்ச்சி எப்படி ஒரு பொம்பளைனா? சிச்சி, என்ன ஒரு இமேஜினேஷன். ஆமாமா, எங்காத்துக்கார் கூட என்கிட்ட சொன்னார். அந்த நேரம் பார்த்து இவர் ஃபோன் பண்ணி ஏதோ கனவுல வந்த ஒரு பொண்ணை பத்தி பேசியிருக்காரு. ரெண்டே சேர்ந்து தப்பா புரிஞ்சுட்டா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்டுட்டு പക്ഷേ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே இருக்கு. என்ன கண்ணுல தண்ணி வருது தெரியுதா? இல்ல புரியுது இப்பதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாருப்பா? நான் தான் அந்த மைத்திலி. நோ வெள்ளிக்கே இருக்க கூடாது, அப்படியே கண்ணு வச்சுக்கோ. ராம புடிச்சு ஆட்டுற சந்தேக போய் நான் தான். ஐயோ, என்ன பத்தி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சாரி, நீங்க இருக்கிறது தெரியாம நாங்க பேசிட்டோம். பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? என் கண்ணை திறந்துட்டீங்களே. உங்க கண்ணை நாங்க எங்க திறந்து விட்டோம்? எங்க கண்ணை திறக்க மாட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன சொல்லுவோம்? ராமையும் என்னையும் சேர்த்து வைப்பீங்களா ப்ளீஸ்? ஆஹா, இதுதான் பொம்மநாட்டிக்கு அழகு. ஆமா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே இதெல்லாம் அழகு இல்ல, 2ஆம் பட்சம் தான். புருஷனோட சேர்ந்து இருக்கறதா பொம்பளைக்கு அழகு. எங்க வீட்ல உட்கார்ந்து ஃபங்க்ஷன் வருது இல்ல, அந்த ஒகேஷன்லயே ராமையும் மைத்திலியும் சேர்த்து வச்சா என்ன? பெஸ்ட் ஐடியா. பாத்தியாமா, உங்களுக்காக உகாதியே பிறந்திருக்கு. சாரி, தேங்க்ஸ் சொன்னேன். അവര് ചിലപ്പോ കന്നഡക്കാരുണ്ട്. உகாதிக்கு தனியா வரீங்க, போகும்போது ராமோட சேர்த்து போக போறீங்க. തെലുഗും കന്നഡയില്ലേ? എന്താங்க ഈ വിസിറ്റിംഗ് കാർഡ്? സർ, അത് കാർഡ് എല്ലാവർക്കും മറ്റേ ആ വിസിറ്റിംഗ് കാർഡ് എടുത്തു കൊടുക്കണേ. ഏയ്, അവരായിരിക്കും മറ്റവരുടെ വൈഫ് കേട്ടോ, അതാണ് വിസിറ്റിംഗ് കാർഡിന്റെ ആളല്ലേ. ഇതൊരു സാധനം കണ്ടല്ലോ. മുത്തോ? അതാണ് ഇനി എന്തെങ്കിലും കണക്ഷൻ ഈ സർദാർജിയും മറ്റേ ആളൊക്കെ വരുന്നത്. അന്നൊരാളും വന്നില്ലായിരുന്നോ? ഇതൊക്കെ ഇതുമായിട്ട് എന്തെങ്കിലും കണക്റ്റഡ് ആണോ അല്ലേ? ക്യാപ്സൂളോട്ട് മാറ്റിയാ? അവിടെ ബുദ്ധിമുട്ടുണ്ടോ? வைரம் பாஞ்சு கண்ணன் அவளோட செல்போன் என் கையில இருந்து தவறி விழுந்து வச்சுறா. கண்ணகியோட செலவுல எவ்வளவு மாணிக்க போறோம்னு சொல்ற மாதிரி ஒரே வைரம். ஒன்று புரிஞ்சுங்க, அந்த வைரம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. ஏன் தெரியுமா? மேகியை கொன்னவன் அந்த வைரத்தை தேடி வருவான். அந்த கொலகாரன் யாரும் கண்டுபிடிச்சிடலாம். சொல்ல பார்த்தா இந்த கொலையை கொல்ல போறீங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. இப்பதான் நினைக்கிறீங்களா? அரைச்சா தெரியும். வைரம் தான் நமக்கு பலம். அது ரகசியமா நமக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நீ போறீங்க நீங்க டைமண்ட பத்தி பேசுறீங்கள, அப்போதான் வந்து பத்தி பேசுறது இல்ல இல்லையா? தெலுங்கு தான் புரியுமா? கூப்பிடுறாங்க.
தெலுங்குல கூப்பிட்டாரா? எனக்கு கூட டைமண்ட் பிசினஸ் பண்ணலாமான்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. இதுக்கென்ன கிரானைட் பெரிய கல்லு சின்ன லாபம், டைமண்ட் சின்ன கல்லு பெரிய லாபம். ரெட்டி எல்லாம் சொல்லிட்டியாடா? அவரோட ஆൾക്കാര് பாத்தா இங்க இருக்காங்க. நீங்க போறீங்க? மேகி பத்தி பேசும்போது வரலையே. எல்லாத்துலயும் ചോദിക്കണം. எந்தடா பயங்கர சந்தோஷம் இருந்தല്ലോ. பண்றது புரியலடா. இருக்காதா பின்ன இன்னைக்கு அவர் வைஃபோட சேர போறாரோன்னா. எந்த ஒய்ஃப் எங்க? நாங்க இன்னைக்கு உங்க வைஃபோட சேர்த்து வைக்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. எங்க? മാധവിനെ அது சொல்லலைங்க. எப்ப போறாங்க? She's coming here tonight. டேய் அடே. ரெடி யாரு? நான் தெரியலையா? டேய் நீ நாயா? ஐயோ. നീ നായര റെഡി എന്നൊക്കെ കൺഫ്യൂഷൻ ആയി വന്നത്. எக்ஸ்கியூஸ் மீ. இது 5 பேரும் கூடி கூடி பேசுறதுகள். இவ 5 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன பண்ணுவா? பணம் தான் பண்ணுவா. ஏய், எனக்கு ஏன்? உனக்கு என் மேல பொறாமையா இருந்தா അയ്യോ അങ്ങനെയുണ്ടോടെ ആ ആ என் ஒய்ஃப் வரடா. ఎందుకురా టెన్షన్ అవరా? இன்னைக்கு யுகாதி. మంచి മറ്റു రోజు. വേറെ ആൾക്കാരെ പറഞ്ഞേ ആ ആ ആ ஆமா. அங்க நிக்கிறது யாரு? எங்க மாமனாரு. அவர் மொங்கா தானே? அதே. அது பக்கத்துல நிக்கிறது யாரு? அது என்னோட மாமனார். தெரியுதுல்ல? அவருக்கு மேகின்றது என்னுடைய ஒய்ஃப். வரப்போறது மைதிலிங்கிற என்னுடைய ஒய்ஃப். ஐயோ, என்னடா? உன் மாமனார காலி பண்ணு. அவரையுமா? இவ ஒருத்தர பாடி பெங்களூர் பிரச்சனை தாழ. ஏன்டா இப்படி கொலவரி பிடிச்சு அலையறீங்க? உன் மாமனார கொலவரி. காலி பண்ணு சொன்னீங்க. കാലി പണ്ട് என்னடா? எங்க வாரிசுங்க எங்கள மாதிரி இருக்காங்கல்ல? பியூட்டிஃபுல் கேர்ள். ഓ അവര് ഗ്യാങ് ഓൾറെഡി പിള്ളേര് ഗ്യാങ് ആയി. என்ன மாமனார காலி பண்ணு. அவடா மாமியார் வாங்க சந்திரம் வாங்க. ആ അവരുടെ എക്സ്പ്രഷൻ 5 തലകള് രാവണനെ പോലെ ഏകദേശം വെച്ചേക്കണം. 10 അല്ലേ രാവണൻ? ബട്ട് இதே ஆ. வெட்டிக்காரி வீடு. இவன் யாரு தெரியுமோ? உங்க ஆத்துக்காரர் ராமோட ஃப்ரெண்ட்ஸோட ஆத்துக்காரிகள். இவன் யாரு தெரியுமோ? ராமோட வைஃப். അവരെ കിളിവേക്ക് தெரியுமா? எப்படி? அதான் ஏற்கனவே மீட் பண்ணியாச்சு. முகத்தை பாக்கல கூட பாடி நடுவல்ல. இல்ல என்னால கோல வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டோமா? இவன் இன்னும் பேசவே இல்லையே. நேத்துக்கு என்ன பேசிட்டாங்களே. வாங்க. ഓ ഇന്നലെ അവര് ഫേസ് കണ്ടില്ല. அவங்களோட சேர்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படியே ஷாக்காய் நிக்கிறீங்களே. திடீர்னு என்ன பார்த்ததுனால பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கறாங்க. അവിടെ ഉണ്ടായിരുന്നു பேய்க்கு வந்து எப்பவுமே கால் இருக்காது. உங்களுக்கு வந்து கை கால் இருக்கே. കാല് പേയ്. பேய் அது இருக்கு. അതൊരു பேய் ஜோக்காரி. ஏதோ ஒண்ணு கல்லாளன கணவன் சொன்னாடோ இல்லையோ அதே மாதிரி தான் பேயாளன 10 நின்னு அனுசரிச்சிட்டு போடியதான். இல்ல வரமா முன்னப்படி இருந்தா மிஸ்ஸஸ் மாகி மரவள்ளி மிஸ்ஸஸ் ராம். என்ன உங்களுக்கு 3 பேரா? அது வந்து ആര്? சொல்ல வேண்டியதானே. அதாவது ஒரிஜினலா எனக்கு 3 பேர் வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு எப்படி இந்த வீடு தெரியும்? ஆயின கார்டு அவங்க கிட்ட தான் இருக்கே. என் கார்டு அவங்க கிட்ட இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீனே இச்சானுடா. அதாவது ஹைவேல பொம்மை வைக்கிறவங்க மாதிரி எல்லாருக்கும் கார்டு கொடுத்துட்டே இருக்கேன். புடிச்சு போடாட்டியும். No, it's just a joke. A joke. அப்ப ஆக வேண்டியது பாரு. சரி. ആ അവരെന്താ இல்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. ஆனா கூட அவங்களுக்குள்ள சின்ன சின்ன இப்ப நாங்க போலே வச்சுக்க. அவங்க 2 பேரும் திருப்பி சாரி. போயிட்டு வந்துறேன். இருங்க நீங்க வந்துட்டீங்களா? வீர இருக்கு. அதேதான். எங்க போறாய் வாழலாம்? ஐயோ உனக்கு மாதிரி பிஹேவ் பண்ணாதடி. இல்லையா? எல்லாரும் கணிச்சிட்டு பேசுறேன். அப்படியா சரி. ஏய் செத்து போன உயிரோட எதுக்காக வந்திருக்கான்னு யோசிக்கிறீங்களா? நான் சாகல உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லதான். பாருடா எவ்வளவு நல்லவங்க. இத சொல்றதுக்கு செலவு பண்ணி இருக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஒரு லெட்டர் போடுறத நாங்க அனுப்பிடுறோம். Thank you. டேய் நில்லுங்கடா. டேய் இருடா நம்ம Hello, Ram. அட்ஜஸ்ட் பண்ணி. అమ్మాయి రాంబాబు గారు వైఫ్. అలాగే ആ నమస్కారం అమ్మా. చాలా సంతోషం అమ్మా, చాలా సంతోషం. நீங்க என்ன கொலை பண்ணல இன்னொருத்தையும் கொலை பண்ணிருக்கீங்க. எங்களை கோமா பேசுறதுல சிரிச்சுக்கிட்டே பேசு. நாங்க கொலை பண்ணது ஒண்ணுதான். நீ உயிரோட இருக்கும்போது எங்களுக்கு இருக்கும் ப்ராப்ளம். நீங்க தானே தள்ளி விட்டீங்க. அது என் ஃப்ரெண்ட் தான் தள்ளுவேன். அந்த பிரிட்ஜ்ல இருந்து தள்ளினது அதுவும் நீ தானே
பிரிட்ஜ்ல இருந்து கேந்து அதிர்ச்சி தான வீடு இருக்கபா போடா முட்டா டேய் இருடா எதிரியா இருந்தாலும் உண்மையை தானே சொல்ற நீ சொல்லு பிரிட்ஜ்ல இருந்து ஊந்த அதிர்ச்சியில உயிர் தெரிச்சிருக்கும் ஓ ஷிட் அதுதான் முதல்ல நீங்க தூக்கிட்டு வந்த மூட்டையில நான் இல்ல வேற ஒருத்தி மயக்கத்துல இருந்தா அவளதான் நீங்க பிரிட்ஜ்ல இருந்து தூக்கி போட்டு பண்ணிருக்கீங்க அந்த பாடியை சுத்த யூஸ் பண்ண பெட்ஷீட் பெட்ஷீட்ல இருக்கிற ஹோட்டல் பேரு நான் விசிட்டிங் கார்டு டேய் சுந்தர் கரெக்ட் இதெல்லாம் போலீஸ்க்கு கிடைச்சா உங்க கதி என்ன என்னோட சன்னுக்கு ஹார்ட்ல ஓட்டை அவருக்கு தெரிஞ்ச அப்ப மரிச்சு போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன் थैंक यू என்னடா மறுபடியும் தவறா நோ அழகே நீ இங்க இருக்க அந்த என் திங்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கு எல்லாம் ராம்கிட்ட தான் இருக்கு ஆனா இது பாக்குற மாதிரி வயிறுக்கல்ல ஒண்ணும் பாய் எல்லாம் പറയൂ மொத்தத்துல வயிறு உங்ககிட்ட தான் இருக்கு இந்த பையனோட பையனுக்கு ஹார்ட்ல ஓட்ட இந்த பையனுக்கு வாயில ஓட்ட எனக்கு വായിലോട്ടെ அத பொத்திட்டு நீ சும்மா இருடா கொஞ்சம் என் வயிறத்தை கூட நான் போறேன் இந்த பாரு எங்க பாடி விஷயம் நீ தானே கொலை பண்ண நீயே பாத்துக்கோ என்ன மிரட்டுற உங்க 5 பேரு கதையும் வில்லு பாட்டு மாதிரி பாடி 5 பொண்டாட்டிங்க தாலியும் கீரை கட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவா எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இந்த 5 பொண்டாட்டி கதை எல்லாம் இங்க இல்ல 4 பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி இங்க வரல இவ அதிர்ஷ்டம் வந்துட்டு இருக்கா மைதிலி ஐயோ പെട്ട് കുമ്പ കുമ്പ